ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IBPS கிளரிக்கலுக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the simple interest on rupees x for 2 years at 9% per annum is rupees 972. The simple interest on rupees y for 3 years at 11% per annum is rupees 1386. What is the sum of x and y? அப்போ 2 years 9%, ஓகேவா? 2 years 9% அப்படிங்கும் போது 18%. அந்த 18% தான் யாரு 972. So 972 தான் வந்து 18%. அப்ப 100% கண்டுபிடிச்சாதா யாரா இருப்பாங்க? X இருப்பாங்க. The simple interest on rupees y for 3 years 11% per annum 33%. So 33% தான் யாரு? 1386. So plus so அப்போ 33% தான் யாரு? 1386. அப்ப 100% கண்டுபிடிச்சாதா யாரா இருப்பாங்க? எனக்கு y இருப்பாங்க. இது ரெண்டுத்தோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து பார்த்தனா எனக்கு 0000 எப்படி இருக்கு? காமனா இருக்கு. சரியா? அப்ப 00 என்ன பண்ணிரலாம்? காமனா எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் டிஜிட் வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். 8 வந்து 2 ஆகணும் அப்படினா என்னென்ன பாசிபிலிட்டி? either 4 or 9. 3 வந்து 6 ஆகணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான். அது யார் எனக்கு? 2. இப்போ என்னோட ஆன்சர் either 4 plus 2 இருக்கணும் இல்ல 9 plus 2 இருக்கணும். 4 plus 2 என்னது? 6. கிளியரா? இல்லாட்டி என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? 9 plus 2. 9 plus 2 9 plus 2 என்னது? 11. அப்போ either 600ல முடியணும் or 100ல முடியணும். given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் வந்து எனக்கு 600ல முடியுது? இந்த ஆப்ஷன் தானே. ரிமைனிங் இருக்கிற யாருமே 100ல முடியல, வேற எந்த ஆப்ஷன்லயும் முடியல. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 600ல முடியுது. இதான் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கோம். So next one, the area of a triangle is 216 centimeters square. The respective ratio between the height and base of 4:3. Perimeter of a square side is equal to 1.5 times of the base of the triangle அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் 4a. So அப்ப a ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா 1.5 times the base of the triangle. 1.5 times the base of the triangle அப்படிங்கும்போது so அப்போ base வந்து என்ன மல்டிபிள்? எனக்கு 3 மல்டிபிள் இல்லையா? base வந்து என்ன மல்டிபிள்? 3 மல்டிபிள். அப்போ 1.5 into 3. கிளியரா? 1.5 into 3. அப்போ 1.5ங்கிறது 3 மல்டிபிளா? 3ங்கிறது 3 மல்டிபிள். அப்ப 3 மல்டிபிள் into 3 மல்டிபிள் ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 9 மல்டிபிளா இருக்குமா? அப்போ என்கிட்ட கேட்டது பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் தானே. 9 மல்டிபிள் வந்து எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் அது என்னதுதான்? எனக்கு 9 மல்டிபிள் தான். அப்ப given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் 9 மல்டிபிள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது 9 மல்டிபிள் கிடையாது, இது 9 மல்டிபிள் கிடையாது, இது 9 மல்டிபிள், இது 9 மல்டிபிள் கிடையாது, இது 9 மல்டிபிள் கிடையாது. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 108. கிளியரா இது? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? So இந்த ப்ரொசீஜரை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் a triangle half into b into h. அப்ப half into b into h அப்படிங்கும்போது half into b into h வந்து 216. அதுல half இவங்க 4x parts, இவங்க 3x parts. டோட்டலா வந்து பார்த்தோம்னா half into b into h. கிளியரா? சோ அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 2 3 2s are 6. அப்ப x ஸ்கொயர் இருக்கு. 6 னா இது 36. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 6. அப்ப x ஓட வேல்யூ கொண்டு போய் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். புரியுதா? அப்ப x ஓட வேல்யூ 9. அப்ப 9 அப்ப பேஸ் ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? 9 தெரிஞ்சிருச்சு. அப்ப 9 into 1.5 into 4 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். இதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஒன், the cost price of article A and B are rupees 350 and rupees 400 respectively. A was sold at a profit 10%, B வந்து X percentage loss. Overall selling price ல loss ஆயிருக்கு. Overall loss incurred after selling both the article is rupees 109. What is the value of X அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப first article எனக்கு என்ன ஆச்சு? profit 10%. அப்ப 350 என்னோட cost price னா 10% profit னா 35 rupees என்னவா இருக்கும்? என்னோட profit ஆ இருக்கும். கிளியரா? கிளியரா? அப்ப ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 35. அடுத்த பொருளுக்கு என்ன இருக்குன்னா x percentage லாஸ் ஆயிருக்கு. அந்த x percentage வந்து 400ல என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. சோ அதனால நான் என்ன x ன்னு எடுத்துக்கிறேன்? -x because லாஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆர்டிகலையும் செல் பண்ணும்போது எனக்கு ஓவராலா என்ன கிடைச்சிருக்கு? லாஸ் தான் கிடைச்சிருக்கு. அந்த லாஸ் தான் வந்து பார்த்தோம்னா 109. கிளியரா? அப்ப -x இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டா +x, -109 இந்த சைடு வந்ததுன்னா +109. அப்ப 305 + 109 அப்படிங்கும்போது 144. அப்ப 144 தான் யாருக்கு ஈக்குவல்? x க்கு ஈக்குவல். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x ன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 144. அப்ப 400ல 144 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்னு என்ன பண்ணணும்? நானு
கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்ப 0000 கெட் கேன்சல். சோ இங்க வந்து பார்த்தோம்னா யார் கிடைச்சிருவாங்க? 3 டைம்ஸ் வந்து 12. ரிமைனிங் 2 36 தான் என்னவா இருக்கும்? என்னோட லாஸா இருக்கும். கிளியரா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் நான். லாஸ் பெர்சன்டேஜ் எனக்கு 144 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. அப்ப 400 ரூபாயில அந்த 144 ரூபாய் எவ்வளவு பெர்சன்டேஜ் என்ன பண்ணிருக்கேன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், two taps A and B can fill a tank of capacity. அப்ப tank ஓட capacity 300 liters னு சொல்லிட்டாங்க. சோ ஒருத்தர் வந்து 18 ஹவர்ஸ்ல fill பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க 20 ஹவர்ஸ்ல fill பண்ணுவாங்க. சோ ரெண்டு டாப்ஸுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படினா simultaneously ஓபன் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரம் கழிச்சு after 3 hours both the taps are closed. What quantity of water is to be added to the tank to fill it completely? சோ அப்ப இன்னும் வந்து நான் எவ்வளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணனா அந்த tank வந்து எனக்கு கம்ப்ளீட்டா fill ஆகும் அப்படினு கேக்குறாங்க. ஏனா 3 மணி நேரம் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்குனா ஓபன் ஆயிருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்குறது ரொம்பணும் அப்படினா இன்னும் எவ்வளவு வந்து வாட்டர் ஆட் ஆகணும் அந்த tank வந்து fill ஆகிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 3 hours அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பைப்போட வர்க் வந்து பார்த்தோம்னா 18 செகண்ட் பைப் வந்து 20 ரெண்டு பேருமே சைமல்டேனியஸா எவ்வளவு ஹவர்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க? 3 hours வர்க் பண்ணிருக்காங்களா? அப்ப இத நான் என்ன எழுதலாம்? 1/6 ன்னு எழுதலாமா? 1/6 னா 38/120 அப்ப 38/120 னா யாருன்னு எழுதலாம் நானு? 19/60 அப்ப 19/60 என்ன ஆயிருக்கு? எனக்கு fill ஆயிருக்கு. அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு fill ஆகணும் எனக்கு? 41/60 என்ன ஆகணும்? எனக்கு fill ஆகணும். அப்போ 41/60 இன்னும் ரிமைனிங் நமக்கு என்ன ஆகணும்? fill ஆகணும். டோட்டல் கெபாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து பார்த்தோம்னா 300 லிட்டர்ஸ். கிளியரா? அப்போ 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 205. கிளியரா? அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 205. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A boat can travel 8.4 km upstream in 36 minutes. It can travel 7.6 km downstream in 19 minutes. What is the speed of the boat in still water? அப்போ என்ன கேக்குறாங்க அப்படினா போட்டோட ஸ்பீட் கேக்குறாங்க still waterல. அப்ப என்ன பண்ணனும்? நானே கண்டுபிடிக்கணும். அப்ப போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா upstream speed அது downstream speed plus upstream speed divided by 2 இல்லையா? அப்ப downstream speed கண்டுபிடிக்கணும்னா யாரு? 7.6 divided by 19 into 60 plus upstream speed கண்டுபிடிக்கணும்னா 8.4 divided by 36 into 60. So இப்ப இந்த ஹோல் டேர்ம் என்ன பண்ணனும்? நானு into 1/2 பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ யாரா இருப்பாங்க? போட்டோட ஸ்பீடா இருப்பாங்க. அப்ப அத நம்ம சால்வ் பண்றோங்கும்போது இந்த 0க்கு இந்த பாயிண்ட் எடுத்துடலாம், இந்த 0க்கு இந்த பாயிண்ட் எடுத்துடலாம். அப்ப 19 டேபிள்ல 76 வந்து எவ்வளவு டைம்ஸ்? 4 டைம்ஸ். இங்க 36 84 அப்படிங்கும்போது இது 6, இது வந்து பார்த்தோம்னா 14. அப்ப 14 plus 4 என்னது நமக்கு? 18. 18 divided by 2 னா 1 time 6 times. 6 டேபிள்ல 84 வந்து பார்த்தோம்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 1 6 are 6, 14. 14 plus 4 28. அப்ப 28 divided by 2 னா என்னோட ஆன்சர் என்னது? 28 divided by 2 14 தானே? Sorry, 6 4s are 24. 24 plus 14 answer என்னது? 38. அப்ப 38 divided by 2 னா என்னோட ஆன்சர் என்னது? 19. கிளியரா? இங்க 6 இருக்கு இல்லையா? 6 4s are 24 plus 14, 24 plus 14 38. 38 divided by 2 என்னோட ஆன்சர் என்னது? 19. Next one. Out of his monthly salary, Shyam keeps aside 75% for monthly expenses. He invests 20% of the remaining amount, that is the amount after deducting monthly expenses, in PPF and keeps the remaining in his bank account. If he keeps rupees 4,800 in his bank account, what is Shyam's monthly salary அப்படினு கேக்குறாங்க. அப்ப ஷியாமோட monthly salary 100% இருந்ததுனா அத 75% ஒரு ஓரமா தனியா வச்சிட்டான். அப்ப இது போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? நமக்கு 25% இருக்கும். இந்த 25%ல 20% of the remaining amount வந்து PPF ல என்ன பண்றான்? இன்வெஸ்ட் பண்றான், ரிமைனிங்கா பேங்க்ல வைக்கிறான். அப்ப இந்த 25%ல 20%, அப்ப 25ல 10% என்னது? 2.5, 20% என்னது? 5%. அப்ப 25ல 5% PPF க்கு போச்சுனா ரிமைனிங் 20% எங்க போயிருக்கும்? பேங்க் அக்கவுண்ட்க்கு போயிருக்கும். அப்போ இந்த 4,800 தான் வந்து 20% அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஷியாமோட மந்த்லி இன்கம் 100% வேணும். கிளியரா இது? அப்ப இதை சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன வந்துரும்? 000 000 கேன்சல் பண்ணா 24. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 24,000. given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 24,000. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Respective ratio between A's age 5 years ago and B's age 7 years ago was 4:5. If A is 6 years younger than B, what is B's percentage அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப A 5 years ago, சரியா? A plus 5 years ago வந்து 5 years ago
அப்ப A 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேஷியோல இருந்தாங்க அப்படின்னா 4 பார்ட்ஸ்ல இருந்தாங்க. B வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அப்படின்னா 5 பார்ட்ஸ்ல இருந்தாங்க. புரியுதா? If A is 6 years younger than B, A வந்து B விட 6 வருஷம் சின்ன பையன். அப்ப B minus A வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்கு 6 இருக்கு. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு நான் கால்குலேட் பண்ணாலும் ஏக்கும் பிக்குமான ஏஜ்க்கான டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கு, எனக்கு 6 இயர்ஸா தான் இருக்கும். அது இந்த ரேஷியோல இருந்தா கூட இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஏஜ்க்கான டிஃபரன்ஸ் என்னது 6 இயர்ஸ் தான். அப்போ இங்க எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு, 4 பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ். எனக்கு டிஃபரன்ஸ் என்னது 1 பார்ட். அப்ப 1 பார்ட் தான் வந்து 6 அப்படின்னா எனக்கு தேவை யாரோட பெர்சன்டேஜ், B யோட பெர்சன்டேஜ். B யோட பெர்சன்டேஜ் 7 வருஷத்துக்கு முன்னாடி, B யோட ரேஷியோ 7 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பார்ட்ஸ், 5 பார்ட்ஸ். அப்ப 5 பார்ட்ஸ் எவ்வளவு 30யா? அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி B யோட வயசு வந்து 30 அப்படின்னா நமக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், பெர்சன்டேஜ் வேணும். அப்ப என்ன பண்ணணும், நான் +7 ஆட் பண்ணணுமா? அப்ப 30 + 7 ஆன்சர் என்னது 37. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், 80% of a number is 60% more than the other number. அப்போ 80% of a number 60% more than the other number அப்படிங்கும்போது 80% னா யாரு, 3/5 of x is 1. அப்போ 60% more அப்படின்னா அது யாரா இருப்பாங்க, 160% இருப்பாங்களா? அப்போ 160% னா 160 divided by 100. கிளியரா? அப்போ 160 divided by 100 னா 8/5. 80% னா 4/5 is equal to 8 into y. So 00 cancel பண்ணிடலாம். 1 times 2 times. அப்ப x by y ஓட வேல்யூ என்னது 2/1. So டைரக்டா நீங்க क्वेश्चन பார்த்தே சால்வ் பண்றீங்கன்னா 80% என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு, எனக்கு 160 இருக்கு. கிளியரா? அப்ப 80 of x is equal to 60 of y. அப்ப 80 வந்து 1 times, 160 வந்து 2 times. அப்ப x is equal to 2y. அப்ப x divided by y னா 2/1 இருக்குமா? இப்படி சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. புரியணும்ன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். பட் டைரக்டா क्वेश्चन பார்த்தா என்ன பண்ணலாம், நான் இப்படி சால்வ் பண்ணலாம். கிளியரா? அப்போ x க்கும் y க்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 2:1. எனக்கு என்ன வேணும்னா x க்கும் y க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வேல்யூ 150 னா y யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப x க்கும் y க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 பார்ட்டா, அந்த 1 பார்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க 150. அப்ப 1 பார்ட் 150 னா y யோட வேல்யூ 1 பார்ட். அப்ப அதுவும் என்னவா தான் இருக்கும், எனக்கு 150 ஆ தான் இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது 150. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், AB and C start a small business. B invest rupees 200 more than A. C invest twice of B. If the annual profit earned was rupees 3,300 and A's share from the annual profit was rupees 660, how much did A invest in the business அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப A, B, C 3 பேர் இருக்காங்க. So first வந்து C வந்து B விட twice invest பண்ணிருக்காங்க. அப்ப B வந்து X invest பண்ணிருந்தாங்கன்னா C எவ்வளவு invest பண்ணிருப்பாங்க 2x. A வந்து B விட 200. B அதாவது B வந்து A விட 200 என்ன பண்ணிருக்காங்க, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா A B விட 200 கம்மியா தான இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிளியரா? if the annual profit earned was rupees 3,300, A ஓட ஷேர் 660 ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப A ஓட ஷேர் 660 னா x minus 200 எதுக்கு ஈக்குவல், 660 க்கு ஈக்குவல். அப்ப ரிமைனிங் யாரு, டோட்டல் ப்ராஃபிட் 3,300ல 660 போக ரிமைனிங் என்னப்பா இருக்கும், 3,300ல 600 போச்சுனா 2,700. 2,700ல 60 போச்சுனா 2,640. அப்ப இந்த 2,640 அப்படிங்கிறது யாருக்கும் யாருக்குமான டோட்டல் ப்ராஃபிட், B க்கும் C க்குமான டோட்டல் ப்ராஃபிட். அப்ப 3x 2460 சாரி 2640 2640. அப்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 88. 66/88 னா 3/4. கிளியரா? அப்ப இங்க 3x, இங்க 4x, 4 2s are 8, 800. அப்ப x ஓட வேல்யூ என்னது 800. x ஓட வேல்யூ 800 னா எனக்கு தேவை a ஓட வேல்யூவா x minus 200. அப்ப 800 minus 200 என்னோட வேல்யூ என்னது 600. அப்ப given option ஓட ஆன்சர் என்னது 600. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், in a company 90% of the employees have graduation degree.
The number of female employees who have graduation degrees 30% of the total number of employees in the organization. If 1500 male employees have graduation degree, what is the total number of employees in the company அப்படினு கேக்குறாங்க. அப்போ ஒரு கம்பெனில 100% of people இருப்பாங்க. அதுல graduate வந்து பார்த்தோம்னா 90%. கிளியரா? அப்ப graduate அந்த number of female employees அப்ப graduationல female degree அதாவது femaleல graduation degree வச்சிருக்கவங்க வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 30% of the total number of employees. Total number of employees எவ்வளவு 100%. 100ல 30% எவ்வளவு 30. அப்ப female வந்து 30. அப்போ total வந்து 90% graduation degree. அதுல female 30னா remaining 60 யாரா இருப்பாங்க மேலா இருப்பாங்க. அப்ப அந்த 60 தான் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க 1500 அப்படின்னா நமக்கு தேவை total number of employees. கிளியரா? சோ அப்ப என்ன பண்ணலாம் நானு 0 கேன்சல் பண்ணிடலாம். சோ 6 னா வந்து எவ்வளவு வந்துரும் நமக்கு 6 into 150 அப்படின்னா 2 times 5 times அப்ப 2500. அப்ப given option ஓட ஆன்சர் யாரா இருப்பாங்க 2500 தான் total number of employees ஆ இருப்பாங்க. கிளியரா இது? next one. so next 8 வந்து 4 ஆகுதுன்னா கண்டிப்பா இது என்னவா இருக்கும் 0.5 ஆ இருக்குமா 4 வந்து 4 ஆகுதுன்னா into 1 4 வந்து 8 ஆகுதுன்னா into 2 8 வந்து 32 னா into 4 அப்ப 0.5 டபுள் ஆகி 1 டபுள் ஆகி 2 டபுள் ஆகி 4 அப்ப 4 டபுள் ஆகி என்னவா இருக்கும் இங்க 8 இருக்கும். கிளியரா? அப்ப 32 into 8 னா 8 2s are 16 னா carry 1 24 256 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 256. next one. so இங்கேயும் throughout increasing orderல தான் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்க 4 இங்க 8 இங்க வந்து பார்த்தோம்னா 16 அப்ப 4 8 ஆயிருக்கு 8 16 ஆயிருக்கு அப்ப டெஃபினட்டா 16 என்னவா இருக்கும் எனக்கு 32 ஆயிருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 37 plus 32 69. given option ஓட ஆன்சர் என்னது 69. கிளியரா? next one. so 23 again இதுவும் increasing orderல தான் இருக்கு. so difference வந்து பார்த்தோம்னா இங்க என்னவா இருக்காங்க நமக்கு 6 7 இங்க difference என்ன கிடைக்குது நமக்கு 9 plus 3 னா 12. again இங்க difference என்ன கிடைக்குது நமக்கு 17 இங்க difference என்னது 22. அப்ப ஓவராலா வந்து பார்த்தோம்னா 5 க்கும் 7 க்கும் 12 க்கும் difference வந்து 5 12 க்கும் 17 க்கும் difference 5 17 க்கும் 22 க்கும் difference 5 அப்ப 22 க்கும் 27 க்கும் உள்ள difference தான் என்ன கிடைக்கும் எனக்கு 5 கிடைக்கும். அப்ப 82 plus 27 அப்படிங்கும்போது 109 என்னோட ஆன்சர். அப்ப given optionல எங்க 109 இருக்கு இங்க இருக்கா இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். next one. so next 7 வந்து 9 ஆயிருக்கு 2 5 10. so again என்ன பண்ணலாம் difference of difference எடுத்தானா 3 5 அப்ப 3 5 னா டெஃபினட்டா அடுத்தது என்னவா தான் இருந்திருக்கும் 7 ஆ தான் இருந்திருக்கும். அப்ப 24 plus 10 என்னது எனக்கு 34 plus 7 அப்படிங்கும்போது ஆன்சர் என்னது எனக்கு 41. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது 41. கிளியரா? next 4 5 okay அப்போ 4 வந்து 5 ஆகணும்னா into 1 plus 1 பண்ணலாமா 5 12 ஆகணும்னா அப்ப இங்க into 1 plus 1 அடுத்தது into 2 plus 2 அப்ப into 2 plus 2 னா into 3 plus 3 into 4 plus 4 அப்ப டெஃபினட்டா இங்க into 5 plus 5 இருப்பாங்களா அப்ப 16 5s are என்னது 800 800 plus 80 இங்க 0 இருக்கு 800 plus 5 என்னோட ஆன்சர் 805 இருக்குமா அப்ப given option ஓட ஆன்சர் என்னது 805. கிளியரா? next one. so next என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு simplifications கொடுத்திருக்காங்க. so இத சால்வ் பண்ணலாம் நம்ம. so simplification அப்படிங்கும்போது 5 plus 2 என்னது 7 ஓகேவா 5 plus 2 என்னது 7. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 5 by 6 1 by 5 இருக்கு இல்லையா அப்ப 5 by 6 1 by 5 அப்படிங்கும்போது 5 5s are 25 1 6 are 6 25 plus 6 னா யாரு 7 வந்துடுச்சு 25 plus 6 னா யாரு 31 divided by 30 31 divided by 30 என்ன எழுதலாம் நானு 1 by 30 எழுதலாமா அப்ப 1 by 30 அப்படின்னா இங்க என்ன வந்துரும் நமக்கு 8 வந்துருமா கிளியரா அப்ப 8 1 by 30 கிளியரா அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு ஹோல் நம்பர் 15 இருக்கு அப்ப 15 minus 8 1 by 30 அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 15 minus என்ன வரும் நமக்கு 9 அப்ப 15 minus 9 அப்படிங்கும்போது ஆன்சர் என்னது 6 15 minus 9 வந்து பார்த்தோம்னா 6 அப்ப ரிமைனிங் 1 by 30 போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கு எனக்கு 29 by 30 இருக்குமா அப்ப என்னோட ஆன்சர் என்னது 629 by 30. next one. so அப்ப ஸ்கொயர் ரூட் இருந்ததுன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணனும் அப்ப 24 ஸ்கொயரோட வேல்யூ 576 1156 ல இருந்து 576 என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணனும் மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு 0 இந்த 29x என்ன பண்ணும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போய்டும்
கிளியரா? அப்போ 6 minus 6 0 115 இங்க 43 43 plus 15 என்னோட ஆன்சர் என்னது 58 அப்ப இங்க என்னது 58 அப்படிங்கிறது யாரோட டபுள் 29 ஓட டபுளா அப்ப 1 டைம்ஸ்னா இது 2 டைம்ஸ் அப்ப இங்க என்ன ஆன்சர் வந்துரும் நமக்கு 20 வந்துரும் அப்ப x ஓட வேல்யூ என்னது 20 நெக்ஸ்ட் ஒன் 400 divided by 15 அப்ப 400 divided by 15 அப்படிங்கும்போது சோ இங்க divided by 15 வந்துரும் into 27 இங்க இருக்கு சரியா அப்ப into 27 அப்படிங்கும்போது இங்க நான் வந்து இப்ப 0 டெஃபினட்டா வரும் 2 times 30 sorry okay so அப்போ divided 400 divided by 15 into 27 அப்போ இது 5 times இது வந்து 9 times clear-ஆ அப்போ 1 times இது 80 times அப்ப 9 8 என்னது 72 என்னோட ஆன்சர் என்னது 720 next one சோ அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க வந்து பார்த்தோம்னா 27 கிளியரா நல்லா கவனிச்சுக்கோங்க 27ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9 மல்டிபிள் இருக்கு 15ல 3 மல்டிபிள் இருக்கு சோ 9 மல்டிபிள்னா 9 into 3 தானே எனக்கு 27 கிளியரா அப்ப இங்க இருக்கிற 3 மல்டிபிளும் இங்க இருக்கிற ஒரு 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் 9 மல்டிபிள் இருக்கு இல்லையா அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்ன மல்டிபிளா இருப்பாங்க 9 மல்டிபிளா இருப்பாங்க கிளியரா இது 9 மல்டிபிள் கிடையாது இது 9 மல்டிபிள் இது 9 மல்டிபிள் கிடையாது இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 9 மல்டிபிள் 720 இருப்பாங்க கிளியரா எனக்கு இங்க 3 இருக்கு இங்க 9 into 3 இருக்கு இந்த 3 க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் ஒரு 9 இருக்கு அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னது 9 மல்டிபிள் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் so 35 11 square 121 plus 35 என்னோட ஆன்சர் என்னது 156 அப்போ x percentage of 260 வந்து 156 அப்படினா அப்ப 156 into 100 divided by 260 கிளியரா அப்ப 0 கேன்சல் பண்ணிரலாம் 26 அப்படிங்கும்போது 26 into 6 தான் எனக்கு என்னவா இருக்கும் 156 இருக்கும் அப்ப என்னோட ஆன்சர் என்னது 60 கிளியரா ஏன்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு ரிமைனிங் ஒரு 0 கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சிருச்சு அப்ப 6 ஆகணும்னா either 1 or 6 கிளியரா உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியலனாலும் யூனிட் டிஜிட் வச்சு என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம் 6 வந்து என்ன ஆகணும் 6 ஆகணும் அப்ப என்னோட ஆன்சர் 1 இருக்கலாம் இல்ல 6 இருக்கலாம் கிளியரா அப்ப 10 ன்னு முடியறது ஆன்சரா இருக்கும் இல்ல 60 ன்னு முடியறது ஆன்சரா இருக்கும் given ஆப்ஷன்ல 10 கிடையாது அப்ப 60 ன்னு முடியறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் So, 18 square இங்க divided by 324. 18 square ஓட value தானே 324. இது போயிடுச்சா எனக்கு 2 power x into 3 power cube. இங்க 6 cube இருக்கு. 6 cube எப்படி எழுதலாம் நானு 2 into 3 the whole cube. அப்ப இது 2 cube into 3 cube எழுதுனேன்னா இது யாருக்கு equal 2 power x into 3 power 3 க்கு equal. அப்ப இது ரெண்டு cancel ஆயிடுச்சுன்னா x ஓட value என்னது 3 clear இது next one 40% of 280 அப்ப இந்த divided by 22 என்ன பண்ணலாம் நானு equal க்கு அந்த சைடு எடுத்துட்டு போலாம் equal க்கு அந்த சைடு எடுத்துட்டு போனேன் அப்படினா so into 22 இங்க வந்துரும் அப்ப 8 2s are என்னது 16 அப்ப 6 ல முடியுது இங்க வந்து பார்த்தோம்னா percentage க்கு 00 cancel ஆகும் அப்ப 8 4s are என்னது 32 அப்போ இங்க ஆன்சர் எதுல முடியுதுனா 2 ல முடியுது அப்ப 2 plus x is equal to 6 அப்படினா x ஓட வேல்யூ எதுல முடியும் எனக்கு 6 minus 2 6 minus 2 னா என்னது 4 அப்ப given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர்ல 4 முடியுது ரெண்டு ஆப்ஷன்ல 4 இருக்கு அதனால யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் நம்மளால பண்ண முடியல அப்ப as usual procedure solve பண்ணோம் அப்படினா 22 into அப்ப ரெண்டுத்துல தான் ஏதோ ஒருத்தர் ஆன்சரா இருக்க போறாங்கன்னு நமக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என்ன வந்துரும் நமக்கு 176 22 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணா 176 அப்ப 28 into 4 28 into 4 அப்படினா 8 4s are 32 4 2s are 8 11 112 அப்ப 112 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 64 அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 64 நெக்ஸ்ட் ஒன் okay 60% of 630 அப்ப இந்த x ஸ்கொயர் எங்க போய்டும் இங்க போய்டும் இந்த 42 divided by ல 42 ன்னு வந்துரும் கிளியரா அப்ப 6% க்கு percentage க்கு 00 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப 6 டேபிள்ல வந்து பார்த்தோம்னா 7 7 டேபிள்ல வந்து 9 6 டேபிள்ல 42 7 times 7 டேபிள்ல 63 9 times அப்ப என்னோட ஆன்சர் என்னது 9 கிளியரா நெக்ஸ்ட் ஒன்
Okay. So next one. இங்க என்ன இருக்கு 0.4 the whole square. அப்ப 0.4 the whole square அப்படிங்கும்போது so 0.4 the whole square ங்கும்போது என்ன எழுதலாம் நானு 0.16 னு எழுதலாமா 0.9 the whole square அப்படிங்கும்போது 0.81 னு எழுதலாமா அப்ப இங்க என்ன கிடைக்குது நமக்கு 0.97 கிடைக்குதா அப்ப 0.97 அப்ப x divided by 0.97 is equal to 60 னா x அப்படியே வச்சுக்கிட்டு x அப்படியே வச்சுக்கிட்டு 0.97 அந்த சைடு எடுத்துட்டு போலாம் 60 into 0.97 கிளியரா அப்போ இந்த ஒரு டெசிமலுக்கு 1 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிரும் புரியுதா இங்க ரெண்டு டெசிமல் இருந்தது இல்ல அப்ப அதனால 9.7 வந்துரும் அப்ப 7 6 ஆர் என்னது 2 அப்ப 0.2 பாயிண்ட்க்கு அப்புறம் டெஃபினட்டா எனக்கு என்ன வரணும் 2 வரணும் given ஆப்ஷன்ல எங்க 2 இருக்கு இங்க இருக்கா அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ஓகே mixed fractions ல கொடுத்திருக்காங்க அப்ப 6 3s are நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் 3 plus 2 5 5 plus 4 9 clear-ஆ so next LCM வந்து 6 8 12 க்கு 24 6 4s are 24 8 3s are 24 plus 12 2s are 24 clear-ஆ so அப்போ எனக்கு கிடைச்சிடுச்சு அப்ப இந்த வேல்யூ into 4 by 3 clear-ஆ so அப்போ இங்க என்ன பண்ண போறோம் நம்ம ஓகே சோ அப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 9 4 இப்போ இங்க வந்து இதெல்லாம் ஆட் பண்ணேனா 9 plus 4 வந்து பார்த்தோம்னா 13 13 plus 14 27 அப்போ 9 27 by 24 into 4 by 3 இங்க இருக்கு கிளியரா இந்த வேல்யூ into 4 by 3 இங்க நமக்கு இருக்கு அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 9 அப்போ நான் இத என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணனா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 6 வந்துருவாங்க so 9 4s are 6 7 plus 6 13 அப்ப 3 by 6 அப்ப 3 by 6 into 1 by 3 அப்ப 1 times 2 times அப்போ என்னோட denominator definitely எதுல முடியறாங்க அப்படினா 6 ல முடியுது அப்ப given ஆப்ஷன்ல 6 ல முடியக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் யார் மட்டும்தான் இது மட்டும்தான் கிளியரா சோ இப்படி சால்வ் பண்ணும்போது ஃபுல்லாலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு இப்ப 927 by 24 னு வருது இப்போ இத என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணி டிவைடட் பை 24 னு எழுதுவோம் அப்ப என்ன பண்ணலாம் நான் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 4 ஐயும் 24 ஐயும் கேன்சல் பண்ணா 6 கிளியரா அப்போ cross multiply பண்ணி பார்க்கிறேன் 9 அப்போ எனக்கு என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 3 ல முடியுது ஓகேவா சோ அப்போ இங்க வந்து பார்த்தேனா 9 4s are 6 6 plus 7 வந்து 3 அப்போ 3 by 6 into 2 அப்போ யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 6 கிடைக்குது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இங்க 80 இருக்கு இங்க 0.62 இருக்கு அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 0.18 கிடைக்கும் இல்லையா இங்க என்ன இருக்கு எனக்கு 32 இருக்கு இல்லையா அப்ப 32 னா 0.32 plus 0.18 என்ன கிடைக்கும் நமக்கு 0.5 கிடைச்சிருமா அப்ப 0.5 அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா 14.8 அப்ப இங்க என்ன இருக்கு 140 இங்க என்ன இருக்கு 60 140 plus 60 என்னது 200 கிளியரா அப்ப 200ல 113 போக ரிமைனிங் 87 இருக்குமா அப்ப 87 இங்க எவ்வளவு ரிமைனிங் இருக்கு 8 இங்க எவ்வளவு ரிமைனிங் இருக்கு 7 8 plus 7 என்னது 15 அப்ப 87 plus 15 என்னோட ஆன்சர் என்னது 102 அப்ப என்னோட வேல்யூ என்னது 102.5 அப்ப 102.5 divided by 2.5 அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் எதுல முடிஞ்சிருக்கும் 0.5 னா 0.5 கேன்சல் பண்ணிடலாம் அப்ப 1025 அப்ப இந்த 1 இது வந்து எனக்கு 5 வந்து 5 ஆகணும்னா either 1 or 5 அப்ப ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு அப்ப என்ன பண்ணனும் நான் சால்வ் பண்ணனும் 25 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 4 times 100 கிளியரா கேரி என்ன இருக்கு நம்ம கிட்ட 25 இருக்கு அப்ப 25 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 1 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 41 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் 75% 0.4 so 75% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா so 75% என்னன்னு எழுதலாம் நான் 3 by 4 of 250 divided by 4 into 0.4 கிளியரா அப்போ பாயிண்ட்க்கு ஒரு 0 என்ன பண்ணிடலாம் எடுத்துறலாம் 4 க்கு 4 என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிரும் சோ அப்போ 25 into 3 75 75 divided by 4 75 divided by 4 னா 18 times 72
கிளியரா? கேரி 3 18.25. அப்போ 75 டிவைடட் பை 4 போது 18 டைம்ஸ். கிவன் ஆப்ஷன்ல 18 வச்சிருக்கிறதா டெஃபினட்டா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். ஃபுல்லா பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சு எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இப்படி சால்வ் பண்ணோனே 75 by 4. 75 by 4னா 4 டேபிள்ல 75 குள்ள 72 இருக்கு. அப்ப அது எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 18 டைம்ஸ் இருக்கு. அப்ப கிவன் ஆப்ஷன்ல 18 பாயிண்ட் சம்திங் தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் 676 அப்ப 676 அப்படிங்கும்போது இந்த இடத்துல யார் வந்துருவாங்க? 26 26 plus 34 26 plus 34 யாரு? 34 plus 6 வந்து 40 60 அப்ப 60 into 18 divided by 24. கிளியரா? அப்ப டிவைடட் பை 24 அப்படிங்கும்போது கண்டிப்பா எனக்கு ஓகே. அப்போ என்ன டேபிள்ல சால்வ் பண்ணலாம் நானு? இப்போ 3 மல்டிபிள் எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கிவன் ஆப்ஷன்ல யாரு 3 மல்டிபிள் இல்லையோ அவங்க தான் என்னவா இருப்பாங்க? என்னோட ஆன்சரா இருப்பாங்க. அப்ப கிவன் ஆப்ஷன்ல யார் 3 மல்டிபிள் சாரி 3 மல்டிபிள் தான் என்னோட ஆன்சரா இருக்கும். இங்க ஒரு 3 மல்டிபிள், இங்க ஒரு 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிடும். 60ல 3 மல்டிபிள் இருக்கு. அப்போ 9 மல்டிபிளா? இங்க 3 மல்டிபிள், இங்க 3 மல்டிபிள், இங்க ஒரு 9 மல்டிபிள் இருக்கு. அப்ப given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் யாரோ அதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். பிகாஸ் இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு, இங்க ஒரு 3 மல்டிபிள், இங்க ஒரு 3 மல்டிபிள். கிளியரா? அப்போ இங்க 9 மல்டிபிள். அப்ப 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் 9 மல்டிபிள். அப்ப given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள்ல வரதா ஆன்சரா இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் 36 இருக்கலாம், இல்ல 45 இருக்கலாம். அப்ப ரெண்டு பேர்ல யாருன்னு நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா 3 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 15 times. அப்ப 15 into 3 என்னது? 45. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். இன்னும் இதை எப்படி கன்ஃபார்மா செக் பண்ணலாம் அப்படின்னா அதே மல்டிபிள் வச்சு இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா 2 9 மல்டிபிள் கிடைச்சிருச்சு. அப்ப என்னோட ஆன்சர் டெஃபினட்டா 9 மல்டிபிள். கிளியரா? அப்ப 9 மல்டிபிள்னா இங்க ஆன்சர் எதுல முடியுது? 0ல முடியுது. யூனிட் டிஜிட் வந்து யாரா இருக்காங்க? 4 இருக்காங்க. அப்ப யூனிட் டிஜிட் 4 வந்து எனக்கு என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்படின்னா ஈவன் நம்பரால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 வரும்? 5 or 0. அப்ப இது ரெண்டுத்துல ஒன்னு 5ல முடிஞ்சிருக்கிறது ஆன்சரா இருக்கும், இல்ல 0ல முடிஞ்சிருக்கிறது ஆன்சரா இருக்கும். அப்போ 5ல முடிஞ்சிருக்கிறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 76 divided by 3, 210 divided by 9 into x is equal to 432. அப்போ 76 divided by 9. அப்போ இதையும் 9 ஆக்கணும் அப்படின்னா நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப இங்க 9 வந்துரும். plus 210 divided by 9. கிளியரா? அப்போ இங்க 76 6 3s are 18. 18. 7 3s are 21. 22. 228. இப்ப 228 இதை ஆட் பண்ணோம்னா 438. அப்ப 438 divided by 9 into x is equal to 438 அப்படின்னா 438 cancelled. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 9. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 218.16 plus 186.24. அப்ப இங்க என்ன பண்ணலாம் நானு? இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க 0.16 plus 0.24 0.40 இங்க என்ன இருக்கு? எனக்கு 0.40 இருக்கா? அப்ப 0.40 என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். மிச்சம் யார் இருக்காங்க நமக்கு? 186 minus 104. 186 minus 104 யார் வருவாங்க? 80. so 0.1 அப்போ 0.16 0.24 0.40 plus 0.40 minus 0.40 என்ன ஆயிடும்? எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? எனக்கு 218 இருக்கு. அப்ப 218 186ல 104 போச்சுன்னா ரிமைனிங் 82. அப்போ 218 plus 82னா என்னோட ஆன்சர் என்னது? 300. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். so 219 divided by அப்ப 7 ஸ்கொயர் என்னது? 49 minus 504 divided by 12 அப்படிங்கும் போது என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 504னா 4 times 48 2 times. அப்ப 49 minus 42 வந்து பார்த்தோம்னா 7. அப்ப இங்க வர வேல்யூ plus 7 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப இங்க வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோம்னா 291 divided by 48.5. கிளியரா? அப்ப 48.5 அப்படிங்கும் போது இது எவ்வளவு டைம்ஸ் வரும்? நமக்கு 6 டைம்ஸ் வரும் இல்லையா? அப்ப 7 plus 6 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 13. இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏன்னா 48.5 என்னன்னு எழுதலாம்னா நானு 29 by 5ன்னு எழுதலாம். புரியுதா? 291 into divided by 29 by 5னா இங்க 5 by 29. கிளியரா? இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும்.
next one. So next one என்ன கொடுத்திருக்காங்க? DI கொடுத்திருக்காங்க. So இந்த DI solve பண்ணலாம். Total number of erasers sold by shop C on Monday and Tuesday together is what percent more than the number of erasers sold by shop B on Friday? Shop B Friday 200 இருக்கட்டும். Number of erasers sold by shop C on Monday Tuesday. So Monday Tuesday total எவ்வளவு sell பண்ணிருக்காங்க? 182 plus 210. 182 plus 210 னா 392. அப்ப 392 minus 200. Difference வந்து பார்த்தோம்னா 192. 192 divided by more percentage in denominator less value into 100. 0000 1 times 9 2s are 18 6 times. அப்ப என்னோட given option and answer 96. Clear? Next one. Next one, what is the difference between the total number of erasers sold by shop C on Wednesday and Friday together? Wednesday, Friday together. Shop C. Shop C, Wednesday, Friday. Wednesday, Friday. Unit digit எடுத்து solve பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொடுத்திருக்கிற given optionல எல்லாமே என்னது different unit digits தான் இருக்கு. So அதனால இங்க என்ன இருக்கு நமக்கு 4 இருக்கட்டும். Together the total number of erasers sold by shop C on same days together. அப்ப shop E same days. 9 plus 3 2. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது எதுல ஹையஸ்ட் வேல்யூ வரும்? டெஃபினட்டா எனக்கு C தானே. அப்போ 4 minus 2. 4 minus 2 னா என்னது 2. இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? Next one, unit digit verification தான் பண்ணியிருக்கோம். So next one, what is the respective ratio between the total number of erasers sold by shop A and B together on Monday? So A, B together on Monday, 169, 173. Clear up? 100, 100, 200, 60, 70, 130, 330, 330 plus 12, 442. Next. Now total number of erasers sold by the same shops together on Wednesday. Wednesday, same shops, 6, 18 plus 12 வந்து பார்த்தோம்னா 30. AB together on Wednesday. So 6, 18 plus 12, 30. Okay. So இப்போ இதை solve பண்றோம் அப்படிங்கும் போது என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நானு? 3 டேபிள் எடுத்துக்கலாமா? 1 3s are 3 carry 1, 4 3s are sorry 3 டேபிள்ல வராது. So 2 2s are 4, 2 2s are 4, 1 2s are 2. So இங்க வந்து பார்த்தோம்னா 153. So 153 221. So 153 221 அப்படிங்கும் போது 153 எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள் பட் 221 3 டேபிள்ல வராது. 19 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 19 into 9 19 into 9 17 117 17 கேரி எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு 51. 17 டேபிள்ல 153ங்கும் போது 9 டைம்ஸ். அப்ப 17 டேபிள்ல கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 117 17 17 into 3. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 17 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 13 டைம்ஸ் வராங்க. அப்ப given ஆப்ஷன்ல 117 17 carry 5 3 times 51 153 அப்படிங்கும் போது 17 டேபிள்ல வந்து பார்த்தோம்னா 9 டைம்ஸ். அப்ப 13:9 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். என்ன தப்பு பண்ணிருக்கோம்? What is the respective ratio between the AB together on Monday? So 12 carry 1 13 14 342 sorry 442 இல்ல 342 calculation mistake. So 342 306. So 114,102. Again cancel பண்ணோம் அப்படின்னா so 2 டேபிள்ல cancel பண்ணோம்னா 57 51. So 57 51 னா 3 டேபிள்ல cancel பண்ணோம்னா 19 17. அப்ப என்னோட ஆன்சர் 19:17 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சாரி, இங்க நம்ம வந்து ஆட் பண்ணும்போது தப்பு பண்ணியாச்சு, அதனால தான் ஆன்சர் வரல. சாரி. So next one, the number of erasers sold by shop A on Friday. Shop A Friday number of erasers 128 is what percent of the number of erasers sold by shop E on Thursday? E Thursday 180 into 100.
கிளியரா? அப்ப 180ல 50% வந்து யாரு? 180ல 50% அப்ப என்னோட ஆன்சர் வந்து இதுல இருக்குன்னா ஓகே ஃபிராக்ஷன்ல இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள் எடுத்துக்கிட்டா 9 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 64. அப்ப 640 டிவைடட் பை 9. அப்ப டினாமினேட்டர்ல 9 வரணும் எனக்கு. அப்ப 640 டிவைடட் பை 9 அப்படிங்கும் போது அப்போ எங்க 9 plus 5 45, 5 plus 1 6. அப்ப இதனோட ஆன்சர் கிடையாது. 9 3s are 27, 27 plus 1 8, 7 plus 1 8 இதுவும் வராது. 1 9s are 9, 9 plus 1 இதனோட ஆன்சரா இருக்கலாம். 21, 1 plus 1 2 இதுவும் கிடையாது. 0 0 plus 1 அப்போ டெஃபினட்டா 0ல முடியறதா என்னவா இருக்கணும்? ஆன்சரா இருக்கணும். 1 9s are 9, 9 plus 1 10, 0. கிளியரா? Unit digit verification. Next, what is the average number of erasers sold by shop D on Tuesday, Thursday, Friday? D, Tuesday, Thursday, Friday. இங்க unit digit verification பண்ணலாமா? So 10, 2. அப்ப 2 divided by 3. அப்ப 3 வந்து 2 ஆகிறதுக்கு என்னோட possibility என்னென்ன இருக்கு 3 டேபிள்ல? 4 இருக்கா? அப்ப given optionல 4ல முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப இதுதான் என்னது? என்னோட ஆன்சர். கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? சோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. யூனிட் டிஜிட் வச்சு 9 மல்டிபிள் வச்சு 11 மல்டிபிள் வச்சு இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கும் என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதே மாதிரி வேற ஒரு கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.